அது என்னன்னு தெரியலங்க. காலையில் ரைடு போகிறனாலே நைட்டு தூக்கமே வரமாட்டிருக்குங்க. துன்பமாக இருக்குது சார். எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஹை கைஸ், குட் மார்னிங். நான் தான் உங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா வழக்கம் போல் அதை பண்ணி விட்டு உங்கள் சப்போர்ட்டை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபியூல் அடிக்கணும். ஃபியூல் சுத்தமாக இல்லை. ஓகே, சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவோம். எல்லாம் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன், எதுவும் மறக்கலை. கண்டிப்பாக ஒரு ரைடு போகிறனாலே ஏதாச்சும் ஒன்று மறந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஃபியூல் அடிக்கணும், ஏர் செக் பண்ணணும். நம்ம ப்ரோ கிளம்பிட்டார். ஆல்ரெடி ஒரு 2 பேர் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இங்கே இவன் குலைப்பான் பாருங்கள், இன்றைக்கி கண்டிப்பாக குலைப்பான். நம்ம காஸ்டியூமும் இதையும் பார்த்து பையன் நம்மளை பார்க்கலை. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதிரப்பள்ளிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்து ஃபைனலாக கிளம்பியாச்சு. எந்த ரூட் வழியாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடு, திருச்சூர், சாலக்குடி அந்த ரூட் வழியாக. இதோ வந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய சிங்கம் ஹண்டர். எப்படி மாதம் என்ட்ரு கொடுக்குறான்னு பாருங்கள். நாயகனுங்க ப்ரோ. கிளம்பலாங்களா? நைட்டு ஜாலியாக தூங்குனீங்க போல். சரி, ஓகே, கிளம்புமா. ஃபைனலாக அங்கே சுற்றி இங்கே சுற்றின்னு இந்த பங்கு தான் நினைக்கிறேன், இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவங்க 3:30 மணிக்கே வந்துட்டாங்க. செம கானில் இருப்பாங்க நம்ம மேலே. இந்த நிற்கிதில்ல என்எஸ் ஹண்டர் வீஸ்ட்ரோம் ப்ரோ. சுத்த விட்டுட்டு ப்ரோ, தூங்கலாம் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் கோப்ரோ கழட்டி வச்சுருந்தாங்க காய்ஸ். அங்கங்கே ஸ்பீட் கேமரா வேறு இருக்குது. போலீஸ் வேறு பிடிச்சிட்டாங்கன்னா சம்பவம் ஆகிரும், பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம் பிடிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. கிளைமேட் செம்மையாக இருக்குது. இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும், வெயிலே அடிக்காமல். கோப்ரோ ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஐயோ, மேலே தெரியுதா உங்களுக்கு கேமரா? நாங்களும் கேமரா மாட்டியிருக்கோங்க. இன்னும் திருச்சூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டர் காட்டுது. அவங்க எல்லாம் பறந்துட்டாங்க. இடையில கோப்ரோ மாட்டுறதுக்கு நின்னேன். ஆஹா, இங்கே என்ன கூட்டமாக இருந்தாலே பயமாக தாங்க இருக்குது. போலீஸ் செக்கிங்கை போட்டுருவாங்களோன்ட்டு. பால்பாறை போய் அதிரப்பள்ளி போகலான்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் டைரெக்டாக அதிரப்பள்ளியே போயிட்டு ரிட்டன் வால்பாறை வரலான்ற ஒரு ஐடியா. திருச்சூர்லேருந்து தலச்சேரிக்கு போனோம்னா சிஸ்டர் வீடு பக்கம்தான். திருச்சூர் வர இங்கே வர மாட்டியான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அதையும் ஒரு ரைடு போய்க்கலாம். ஐயோ, நான் இங்கே பேசிக்கிட்டே மேலே ஸ்பீடு கேமராவை மறந்துட்டேனே. ஸ்பீடு 68 போகுது. இந்த ஹைவேஸில் மட்டும் இருக்கா இல்லை திருச்சூருக்கு உள்ளேயும் இருக்கான்றது தெரியல. உள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்பா கேரளாவில் கோப்ரோ அலோவ் பண்ண மாட்டிருக்கீங்க? கேரளா பசங்க ரொம்ப துன்பம் பண்ணிட்டாங்களோ கோப்ரோ வச்சு. திருச்சூர் வந்தாச்சுங்க. இது ஃபஸ்ட்டு டோல்கேட். இதுக்கு முன்னாடி எத்தனை டோல்கேட் தாண்டன்னு கவனிக்கலை, கோப்ரோவே ஆன் பண்ணலை. போலீஸ் வண்டி நிற்கிது. ஐயோ, பிடிச்சிருவாங்களோ. பயமாக இருக்க. ஐயோ, அல்ல விடுதுங்க. ஹார்ட் பீட்லாம் துடிக்குதுங்க. ஐயோ, டியூக்கோட இண்டிகேட்டரு, டியூக்கோட மிரர் எல்லாமே டியூக்கோட யமஹா வச்சுக்கிட்டு. எஸ் இதே தான் பா.
உள்ள ஒரு திருக்க வண்டி தான். ஓ, அந்த சைடு ரோடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த சைடு அதனால் மாற்றி விட்ருக்காங்க. இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. சைலன்ஸ் எல்லாம் மாற்றினோம்னா, டனலுக்குள்ளே திருக்கணும்னா வேறு மாதிரி இருக்கும் சவுண்டு. வா ஃபஸ்ட் டைம் டனலுக்குள்ளே போகிறேங்க. அதுவும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, பார்ப்போம். 140. வா, சவுண்டு செம்மையாக இருக்குது. ஆனால் ஒன்வேயாக இருந்துச்சுன்னா இன்னும் மஜாவாக இருக்குங்க. திருக்கிட்டு போகலாம். முன்னாடி லாரியாக போகுது, கேப்லேயும் பூந்து போக முடியாதா, மாட்டிக்கிட்டோன்னா சம்பவம் ஆயிரும். கரெக்டாக 140 வந்திருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் வர போகுதுன்னு பார்க்கலாம். அப்பா, உள்ளே ஒரு ஹீட்டாக, வெளியில் சரியான கூலு, உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஹீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சவுண்டே அப்படி கேட்குறதுக்கு. மழை பெஞ்சால் எப்படி சவுண்ட் இருக்கும், அந்த தண்ணி விழுகும்ல, இல்லை ஃபால்ஸ்லலாம் தண்ணி போகும், அந்த சவுண்டு மாதிரி இருக்குது. 1 கிலோமீட்டர் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒயிட் கலரில் பளிச்சுன்னு தெரியுது. அப்பா, செம்மையாக போட்டு கட்டியிருக்காங்க. நம்ம மேலே கீழெல்லாம் பார்க்க முடியல. லாரி ஏறி பிரேக் அடித்தான்னா நேராக கொண்டு போய் விட்டுற வேண்டியதான். அது சரிடா, ரோடு போடுறீங்க, ஏன்டா நடுவில் குழி மாதிரி வைக்கிறீங்க? அப்படியே ஒரு சைடாக இழுத்துட்டு போகுதுங்க. டனல் கம்ப்ளீட் ஆகி விட்டது. கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் வருதுங்க. அப்பா, இதுக்கு முன்னாடிலாம் இல்லை, இப்போ தான் போட்டிருக்காங்க போல். கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் வருது டனல். அது என்ன சவுண்டு, உள்ள வண்டியோட சவுண்டா இல்லை என்னன்னு தெரியலங்க. செமையாக இருந்துச்சுண்ணா. ஒரு சேட்டாட்ட கேட்டேன், சேட்டா கோப்ரோ கேமரா வச்சா എന്തെങ്കിലും പോലീസ് പിടിക്കാറുണ്ട്? അതൊന്നും കുഴപ്പമില്ല, പൊക്കോ കുഴപ്പമില്ല, കുറേ ആൾക്കാർ പോയിക്കൊണ്ടിരിക്കുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. அதனை நம்பி நான் கோப்ரோ கழட்டாமல் அப்படி போகிறேன். பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணோம் தெரியவில்லை. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதில் 30 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம கூகுள் மாதாஜி 32 கிலோமீட்டர் காட்டுது. இதுவரை எங்கேயும் போலீஸ் பிடிக்கலை. சிங்கிள் ரோடுங்க, கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். அதுவும் கேரளாவில் பொறுத்தவரை ரொம்ப சின்ன ரோடு. போயிடலாம், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாங்க. மணி 8:40 போவோம்னு சொல்லுது கூகுள் மாதாஜி. அந்த டைமுக்கே போய்க்கலாம், என்ன அவசரம். பரவாயில்ல, ஓரளவு விரட்டி வந்தாச்சு. அவங்க விரட்டி வந்துட்டாங்க. நான் அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படி மீடியமாக தான் வந்தேன். கேரளா வண்டியை பார்த்து எத்தனை காலம் ஆகி. பிளேசஸ்ப்பா, ரோடு தரமாக இருக்குது. அதாவது அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு தான் கொஞ்சம் பேட்சாக இருக்குன்னாங்க, பேட்ச் ஒர்க் மாதிரி. அதிரப்பள்ளிக்கு போகிற ரூட் வந்து செமையாக இருக்குது. யானைகள் படம்லாம் போட்டிருக்கு. யானை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கேருந்துலாம் வந்துச்சுன்னா ஐயோ, இடத்த பார்த்தாலே யானை வருவதற்கான அறிகுறி இருக்கிறது. இந்த மாதிரி அழகான இடம். இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களப்பா. காலையில் தானப்பா எடுக்கிறோம், நைட் நேரமாக. கம்பிலாம் வச்சுருக்குங்க, உங்களுக்கு தெரியுதா? அங்கே இந்த யானை படம் போட்டிருக்கு, கம்பிலாம் வச்சுருக்கு. ஏய், கோ ஸ்லோ, டேஞ்சரஸ் ஏரியாவாங்க, டேஞ்சரஸ் ஏரியாவான். அப்பா, செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே கீழே விழுந்து தீ எறிகிற புகை எப்படி இருக்கும் அப்படி தெரியுது உங்களுக்கு. லாங்கில் இருக்குது. கீழே போவோம், கீழே போய் காட்டுறேன். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு நபருக்கு 50 ரூபா, 5 பேர் வீதம் 250 ரூபாங்க. கருப்பு கலரா? நரி மாதிரி இருக்குது.
பரவாயில்ல, இது சறுக்குப்படி மாதிரி இருக்கனால ஈஸியாக ஏறிடலாம். சப்பா இருந்தாலும் இதுக்கே மூச்சு முட்டுது. இடத்தான் பாருங்க. 5 கிலோமீட்டர் நடக்கணுமா? ஃபைனலாக கீழே இறங்கியாச்சுங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஆனால் வெயில் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓஹோ, இதுதாங்க அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இதான் அடிப்பகுதி. முதல்ல இந்த பகுதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அடிப்பகுதி போலாம். கீழே போய் விழுகிறது தான் இந்த சைடு. அங்கிட்டா அப்ப மேல விழுகிறது எங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கீழே போய்க்கலாம். கீழயா? அடிப்பகுதி. ஓ, அதுதான் அடிப்பகுதி வியூவா? ஜி ஒரு குளியல் போட்டுடலாமா? போட்டுடலாம். அபுபாய்லாம் ரெடி தான். நான் வீடியோ எடுத்தேன். ஐபோன்ல எடுத்துக்கலாம். ஆமா, தலைகீழா தான் குதிப்பார். நியூஸ் சேனலுக்கே செம்ம கண்டென்ட் மாப்ள. ஆமா, ரெஸ்ட் இன் பீஸ் அபுபாய். கண்டென்ட் சொல்லுங்க. அபுபாய் திருப்பூரிலிருந்து நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதிக்கு போகும் வழிகளை பாருங்க. எப்பா, சோழி முடிஞ்சு. அப்பா பாருங்க, ஆகாய கங்கை 2 அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். என்னங்க இது இப்படி இறங்குது? ஆகாயமாக கொஞ்சம் படி இருக்குங்க. இது பாருங்க, ஃபுல்லாக இந்த பாறை இதை வச்சு போட்டு வச்சுருக்காங்க. அப்பா, மழை டைம்லனா இங்கே வந்தீங்கன்னா வலிக்கிறோம். வெயில் டைம்னால ஓகேவாக இருக்குது, மழை டைம்னால அவ்வளோதான். ஃபைனலாக அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை வந்து ரீச் ஆகியாச்சு guys. பா, என்ன மாதிரி விழுது! அப்படியே கீழே தீ அணைஞ்சு போக வரும் பாருங்க, அப்படி இருக்கு. பா, வெயில் மட்டும் கொஞ்சம் அடிக்குது. வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி ஆகாய கங்கை எப்படியோ அதே மாதிரிங்க. அரிசி பலம் பங்கு 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 பங்கு. ஏ பையா, ஏ பிரபு, வேலை பாயவா. இங்க வந்தீங்கன்னா பா, இப்படி பீஸ்ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படி ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அந்த தண்ணிலாம் வந்து விழுந்து சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த சாரல்லையே நீங்கள் குளிச்சிருவீங்க. பார்க்க பார்க்க சக்கியவே சக்கியா. என்ன சூரியன் மாமா தான் கொஞ்சம் பளிச்சு நடிக்கிறான். சூரியன் இல்லாட்டி கிளைமேட்டு தண்ணி செம்மையாக இருந்துச்சுன்னா அப்படி செம்மையாக இருக்குது. வெள்ளக்காரங்க எல்லாம்
சின்ன குழந்தைய பாருங்க, சின்ன குழந்தைய பார்த்து இந்த வியூ போடுறாங்க. நம்ம ஊர்லலாம் யாராச்சும் போடுவாங்களா, காய்ச்சல் வந்துடும், தடுமல் வந்துவிடும். பியூர் வாட்டருங்க. வா. ஓகே கைஸ், கீழே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ ஏறும்போது தான் தெரியும் அதனுடைய கால் வலி, நாக்கு தள்ளுது. இப்போவே இறங்கும்போது ஈஸியாக இறங்கியாச்சு, ஏறும்போது அப்பா ஏற்றம் அப்படி ஏறுது. நல்ல வேலை வெயில் அடிச்சுது, மழை பெய்யாமல் இருந்துச்சு. மழை பேஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான், இந்நேரம் நடக்கக்கூட முடியாது, வலிக்கு விட்டுரும். செம. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மலையின் கீழே போயிட்டு செத்து போய் வந்து இங்கேருந்தே ஒரு வீடியோ எடுக்காது, அதான் எடுத்துகிட்டு தான் போகிறேன். அப்படி கீழே போயிட்டு வந்துடலாம், லைட்டாக போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வா, இப்போ வந்து கீழே போனோம், இப்போ மேலேயும் தண்ணி விழுறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தாங்க மூச்சு வருது. ஷோபா. ஆனால் போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு செகண்ட் மேலே வாங்க. மேலே வெயில் அடிக்காமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கடுப்புசாக இருக்கும். அப்பா செமையாக இருக்குது. மேலே வந்தீங்கன்னா நல்லா குளிக்கலாம், கீழேயே பார்த்தீங்கன்னா கீழேயும் குளிக்கலாம். ஆனால் அந்தளவு கொஞ்சம் இதாக இருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அருவி மாதிரி சின்னதாக வருது. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. செமையாக குளிக்கலாம்னா வெயில் மட்டும்தாங்க வச்சு கொளுத்துது, மற்றபடி செம. இது வந்து மேல் பகுதி. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தது வந்து கீழ்ப்பகுதி, ஆகாயத்தை மாதிரி. ஆனால் மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி வருமாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஓகே, வந்தீங்கன்னா மேலே குளிக்கிறதுக்கான இடம் இருக்குது. குளிக்கிறதுக்கான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா குளிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸாக போயிடலாம். ஓகே, நம்ம இதை விட இன்னும் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். பின்னாடி வர மறைக்காதீங்க, நீங்களே தெரியும்னு பார்க்காதீங்க பாய். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. சொல்லிருங்க எது இதுக்கு தான் அவு பாய் வேணுன்றது. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா மேலே வண்டியை பார்க் பண்ணாதீங்க. லக் இருந்தால் உங்கள் வண்டியை ஒன்றும் பண்ணாது. இந்த வண்டியை பாருங்கள், ஹண்டர் பிளாக் கலர், லைட்டாக வீஸ்ட்ரோ வண்டியை பாருங்கள், நல்ல கொதறிட்டு. அதுக்கடுத்து ஹண்டர். ஏ அப்பா, வெறித்தனமாக தோண்டி எடுத்துருக்குங்க உங்களுக்கு. மேலே விடாதீங்க, கீழே எங்கேயாச்சும் பார்த்து ஓரமாக பார்க் பண்ணிடுங்க.